அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 45:2 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி நான் போறேன். ஆமாம். நீங்க நினைக்கலாம், இந்த எப்படி நான் கடக்க போறேன், இந்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்க போகிறேன், இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, இந்த எஜுகேஷன் கேரியர் எப்படி இருக்க போகுது, இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்க போகுது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன். ஆமாம். ஒரு புதிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா, பெரிய சவால் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன். ஆமாம். நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன். அப்போ கர்த்தர் உங்கள் முன்னாடி போவார் அப்படின்னா, முன்னாடி போகிற கர்த்தர் முன்னாடி நிற்கிற எல்லா சவால்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா தடைகளையும், எல்லா சதிமோசங்களையும் பார்த்துக்கிடுவார். ஆமாம். அப்போ கர்த்தர் உங்கள் முன்னே போவார்னு சொல்கிறப்ப உங்களை அழகாக வழி நடத்துவார். இப்போ ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறாங்கன்னா முந்தின நாளே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறேன்னா அந்த ரோடெல்லாம் போய் பார்த்துருவார். எந்த சந்துக்குள்ளே போகணும், டிராஃபிக் இருக்கும், அப்போ எந்த சந்துக்குள்ளே போய் ஸ்கூலுக்கு டைமுக்கு போகலாம் இல்லை. அப்போ அடுத்த நாள் போகிறப்ப இந்த பிள்ளையை அழகாக கொண்டு போய் விடுவார். அப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் முன்னாடி போயிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை அழகாக வழி நடத்துவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பர். அப்போ இந்த நல்ல மேய்ப்பர் அழகாக உங்களை வழி நடத்துவார். பசும்புல் மேய்ச்சலுக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு முன்னே போயிருக்கிறார். இயேசு நமக்கு முன்னாடியே போய் நமக்காக மரித்திருக்கிறார்ல. நீ நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி போன கர்த்தர் உங்களை அழகாக வழி நடத்துவார். மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னாடி போகிற கர்த்தர் அங்கே இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி விட்டார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்வார். ஆமென். அப்போ அவர் தடைகளை நீக்கி அவைகளை எல்லாம் அகற்றி விட்டார். இப்போ உங்கள் கூட இருந்து நீங்கள் போவீங்க. எப்படி? தடை இல்லாமல் போவீங்க. ஆமென். அப்போ உங்களுக்கு முன்னாடி போகிற கர்த்தர் உங்களை அழகாக வழி நடத்துவார். அதே நேரத்தில் தடைகளை நீக்கி இருக்கிறபடியால் தடையில்லாமல் உங்களை வழி நடத்துவார். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு முன்னே சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு முன்னாடி போய் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். சில ஏற்பாடுகள், சில காரியங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே பெரிய தேவைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் நெகட்டிவாக வந்துச்சுன்னு சோர்ந்து போகாதீங்க. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விட்டார். உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி விட்டார். இன்றைக்கு உங்களுடைய பாதை ராஜ பாதையா இருக்கிறது. எனவே அவருடைய கரத்தை இறுக பிடித்து கொண்டு அவர் நடத்துகிற பாதைகளில் தைரியமாய் விசுவாசத்தோடு நடங்கள். உங்களுக்கு முன்பாக தடை இல்லை. உங்களுக்கு முன்பாக சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை அழகாய் வழி நடத்துவார். நீங்க ராஜ பாதையில நீதிமான்களாய் ராஜ பாதையில கம்பீரமாய் நடப்பீர்கள். தேவனுக்கு என்று பெரிய சாட்சிகளாய் நிற்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.